ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நண்டு வந்து ஹீட்டுனால நம்ம ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 100 கிராம் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிடலாம் வெங்காயத்தோடு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸான தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் நல்லா வதங்க விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், அரை ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர். நம்ம சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா கம்மியாக சேர்த்துருக்கோம், மிளகுத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா காரம் வந்து நல்லா பேலன்ஸாக இருக்கும். இல்லை உங்களுக்கு சில்லி காரம் தான் பிடிக்கும் அப்படின்னா பெப்பரை கம்மி பண்ணிவிட்டு சில்லி பவுடரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மசாலாலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். நண்டுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவே போடலாம், நிறையா போடலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்றனால கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. நண்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும் கொஞ்சம், அதனால நம்ம உப்பு வந்து ஒரு 3/4 உப்பு மட்டும், 70% உப்பு மட்டும் நம்ம சேர்த்துப்போம். இப்போ இது உப்பு சேர்த்துட்டோம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நண்டு போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவெல்லாம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம நண்டு சேர்த்து வைக்கலாம். இப்போ நண்டு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மசாலாவோட பெரட்டி விட்டுறலாம். இப்போ மசாலா போட்டு நல்லா பெரட்டியாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இடையில ஒரு தடவை கிண்டி விட்டுறலாம். நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேவைப்பட்டால் உங்களுக்கு பெப்பரும் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் மசாலா போடும்போதே பார்த்திங்கன்னா நிறையாவே சேர்த்துட்டேன், அதனால் நான் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.